2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு அவன் எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வியை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். எலியா என்கிற ஒரு தேவ மனிதன், கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு காலகட்டம். 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எலியாவை வல்லமையாய் பயன்படுத்தினார். அசாதாரணமான ஊழியங்களை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவ மனிதர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் கர்த்தர் இந்த எலியாவின் மூலியமாக கர்த்தர் செய்தார். காகத்தினால் ஆகாரம் கொடுக்கப்பட்டது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கப்பட்டது, அவர்கள் ஜெபித்த பொழுது மலை நின்றதாகவும் ராஜாக்கள் நடுங்கினதாகவும், இறந்து போன ஒரு குழந்தை மீண்டும் உயிரோடு கூட எழும்பினதாகவும், கேரி தாற்றங்கரை அண்டையில் வைத்து கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்ததாகவும், சாரிபாத் வீட்டில் போய் கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து எலியாவை பராமரித்து பக்குவப்படுத்தி அந்த அப்படிப்பட்ட எதிரிகளுக்கு தன்னை மறைத்து வைத்து கொண்டப்பட்டதாக அநேக விதமான அற்புதங்களை ஆண்டவராகிய தேவன் அந்த 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் செய்தார். இந்த 19ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை நாம் பார்க்கிறோம். என்ன சோர்வு என்று கேட்டால், எதிர்த்து வருகிற அந்த பிசாசின் திட்டங்களை சகித்து கொள்ள முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், அவன் ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம் போதும், இந்த வாழ்க்கை போதும், என்னால் இதற்கு மேல என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, என்னால் இந்த தீர்க்க தரிசன ஊழியங்களை நடப்பிக்க முடியாது, என்னுடைய உயிரை வாங்கும்படி ஒருத்தி என்ன செய்யறா, நின்று கொண்டிருக்கிறாள், நாளைக்கு இந்நேரம் உன் ஜீவன் எடுக்கப்படும் என்று சொல்லி என்னிடத்துல சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நான் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டேன். சூறைச்செடியின் நடுவில் போய் படுத்துக் கொள்கிற ஒரு அனுபவத்தை கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். ஆண்டவர் போய் தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. தட்டி எழுப்பும்படி தேவதூதனை அனுப்புகிறார். தலையில் சுடப்பட்ட அடையை கொண்டு போய் வைக்கிறார். அந்த தலைமாட்டில் தண்ணி பாட்டில கொண்டு போய் வைக்கிறார். 3க்குமே நம்மால் என்ன செய்யல, அசர்ல. ஒரு முடிவு எடுத்துட்டானா அதன் பிறகு அவனுடைய முடிவை என்ன செய்யறதே இல்லை, யாரு சொல்லியும் மாற்றக்கூடாத ஒரு உத்தமமான ஒரு ஹேபிட் இந்த மனு குலத்துக்கு தான் இருக்குது. அதில் அது நல்லதே கெட்டதோ முடிவு பண்ணிட்டோம்னா அது என்ன செய்யறதே இல்லை, மாற்றதே இல்லை. ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அந்த குகைக்குள்ள அந்த சூறைச்செடிக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற தட்டி எழுப்புகிறார். இல்ல போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் அதன் பிறகு தலைமாட்டில் கொண்டு போய் தண்ணீரை வைக்கிறார். அதன் பிறகு தலையில் சுடப்பட்ட அடைய வச்சு நீ போக வேண்டிய தூரம் எழும்பி இதை புசித்து இந்த தண்ணீரை நீ என்ன செய்ய, பானம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எவ்வளவோ ஆண்டவர் சொல்லி பார்த்தோம். என்ன செய்யலீங்க, கேட்கல. போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ வேண்டும் எலியாவே அப்படிங்கிறார். ஆனா மனுஷன் என்ன சொல்றாரு, போதும் கர்த்தாவேங்கிறான். 2 பேத்துக்கு இடையில வாக்குவாதம். இதுல ஜெயிச்சது யாரு தெரியுமா? யாருங்க? யாரு ஜெயிச்சா? மனுஷன் தான் ஜெயிச்சா. யாரு ஜெயிச்சா? ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், உன்னை கொண்டு நான் இன்னும் பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறேன், நீ பாதியிலேயே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறையே, நீ வா போலாம். அவளா உன்னை அழைச்சா, அந்த ஜெசபேலா உன்னை அழைச்சா, அந்த ஜெசபேலா உனக்கு சோறு போட்டா, அந்த ஜெசபேலா இன்ன வரைக்கும் உன்னை நடத்தினா, உன்னை நான் நடத்தின விதம் வித்தியாசமா இருந்துச்சு, அதிசயமா நடத்தினேன். இப்ப போயும் ஒரு அந்த 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 ராஜாவா இருந்த ஆகாப்புக்கு நீ ஒரு பயப்படாதவன், ராஜா மனைவி சொன்ன ஒரு பேச்சுல இப்படி போய் முடங்கி கிடக்கிறியே, நீ வா என்று எவ்வளவோ சொல்லியும் என்ன செய்யலீங்க, எலியா கேட்கவில்லை. அதனுடைய சூழ்நிலையை தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஆண்டவராகிய தேவன் அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படி சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வியை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் தரையிலே நின்றான் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பாக 10, 11, 12 வசனங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால், அந்த சுழல் காட்சினாலே அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் 11வது வசனம், அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்சினாலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அல்லேலூயா.
எப்ப எனக்கு போதும்னு சொல்லி எலியா சொன்னாரோ அப்பொழுது சுழல் காற்று வந்தது. அந்த சுழல் காற்று எலியாவை எங்க கொண்டு போச்சுங்களாமா? பரலோகத்துக்கு கொண்டு போச்சு. எனக்கு போதும் அப்படின்னு சொல்றவங்கள கர்த்தர் ரெடியா இருக்கிறார். சுழல் காற்று அனுப்புவதற்கும், அல்லேலூயா, அக்கினியை கொண்டு வந்து போட்டு உங்களை தூக்கி கொண்டு போவதற்கும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் போன வாரம் சொன்னது போலதான், சோர்ந்து போய் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் வந்து அப்படியே சந்தோஷப்படுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோர்ந்து போனவனையும் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறவனையும் கண்டா ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. உங்க மூஞ்சி எப்படி இருக்குது? பக்கத்துல பார்த்துக்கலாம், உங்க மூஞ்சி எப்படிங்க இருக்கு? உங்க மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கிறீங்களா? சோகமா இருக்கிறீங்களா? சோகமா இருக்கிறதா நம்ம எல்லாம் கர்த்தர் கொடுத்துருவாரு நம்ம நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா? இப்ப 2-3 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒருத்தர் உம்முனே பாக்குறதுக்கு பரிதாபமே இருக்காருன்னா, பாவம் என்னன்னு தெரியலையே, குடும்ப கஷ்டமான்னு தெரியல, வேலை செய்யற இடத்துலயும் ஆள் உம்முன்னு இருக்கிறாரு, வீட்டுக்கு போனாலும் எப்படி இருக்கிறாரு, ஏதோ நமக்கு அவர் தான் கேட்டு ஏதாவது விசாரிச்சு செய்யலாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் வித்தியாசமானவர். ஆண்டவருக்கு சோகமே பிடிக்காது. அலை சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதலை கொடுக்கிறேன், சந்தோஷமா இருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் மேல என்ன செய்யுங்க? எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிருங்க. அவர் நம்ம என்ன செய்வார்? இத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். 365 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே. நமக்கு வாழ்க்கையை குறிச்சு பயம், பிள்ளைகளை குறிச்சு பயம், நம்மளை குறிச்சே நமக்கு பயம். நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு நமக்கு தெரியலையே. திடீர்னு நெஞ்சு வலிக்குது. என்ன வலிக்குது? நெஞ்சு வலிக்குது. கை கால் ஒரு மாதிரியா நடுங்குது. அல்லேலூயா. நம்ம தூங்கி எந்திரிச்சுமா இருப்போமா இல்லையா தெரியலையே. வாழ்க்கையினுடைய துவக்கத்திலிருந்து வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் பயத்திலேயே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு ஆளையே சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவோ வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியும் எலியாவினால அந்த துக்கமும் அந்த சோகமும் அந்த எலியாவை விட்டு போகவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா ஆச்சு? ஆண்டவரோடு இருந்த அந்த உடன்படிக்கை, ஆண்டவரோடு இருந்த அந்த தரிசனம் பாதியிலேயே முடித்து கொள்ளப்பட்ட எலியா பாதியிலேயே தன்னுடைய ஊழியத்தை நிறுத்தினான். ஒரு கூட்டம் பாதியிலேயே தரிசனத்தை முடித்துக் கொள்ளும்படி தீவிரித்து போகிற ஒரு கூட்டம். சபைக்காக இப்பொழுது பேசுகிற நல்ல கவனிங்க, எலியாவினுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி தேவன் இந்த சபைக்கு கடைசி நாட்களில் நமக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். எலியாவை கர்த்தர் போஷித்த விதம் அற்புதமானது, அதிசயமானது, பிரமிக்கத்தக்கது. ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்தில் கர்த்தர் எலியாவை பயன்படுத்தினார். ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் கர்த்தர் எலியாவை போஷித்தார். ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் ஆகாப்பு அந்த ஒரு அதாவது எலியாவை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தான். ஆகாப் ராஜா படுக்கை அறையில் திட்டம் போடுவான், அது எலியாவுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. என்னடா நம்ம ரகசியமா பேசினா கூட என்ன செஞ்சிருது? எலியாவுக்கு தெரிஞ்சிருது. அப்படி கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் இப்பொழுது கூனி குறுகி ஒரு சூறைச்செடிக்குள்ள படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அநேகர் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா, நிறைய பேர், நம்மளே இல்ல, கிறிஸ்துவ மக்களை பத்தி சொல்றேன், நிறைய பேர் பழைய புராணங்களையே பேசிட்டு இருப்பாங்க. கேட்டிருக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணணும்னா, அல்லேலூயா, அந்த காலத்துலலாம் நான் ஜெபம் பண்ணணும்னா எல்லாம் ஓடிடுவான். அல்லேலூயா. நான் பாட்டு பாடுறேன்னா பாஸ்டர் ஒருத்தனும் கேட்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. அல்லேலூயா. அது இப்ப இந்த கணக்குக்கு செட் ஆகாது. 1ஆவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு திரும்ப 8ஆவதுலயும் போய் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் 1ஆவதுல எடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகுங்க? செட் ஆகாது. இந்த காலகட்டத்தில் பிரசன்ட்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே எலியாவை பத்தி சொல்ற, உன்னை எடுத்து பயன்படுத்தின விதம் வித்தியாசமா இருந்ததே எலியாவே, இப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்கிற? போதும் போதும் போதும்னு நீ ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்கிறியே. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. பாஸ் என்னை பத்தியே பேசுறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை பத்தி தான் பேசுகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இந்த பாஸ்ட் உங்களை பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா இந்த பாஸ்ட் உங்களுக்கு தான் பேசுறாரு. உங்களுக்கு தான் கர்த்தர் ஆண்டவர் மேய்ப்பன வச்சிருக்கிறார், வேற யாருக்கும் கிடையாதுங்க. பக்கத்து சபையில் போய் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. நான் ஒரு இடத்துக்கு விசேஷமான ஒரு ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டால் அந்த சபையை உற்சாகப்படுத்தி, அங்க இருக்கிறதான விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி, அங்க இருக்கிற போதகரை உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய வசனங்களை சொல்லிவிட்டு வருவது வழக்கம். ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது? சபைக்குள்ள உட்காந்துட்டு நம்ம சபையில் இருக்கிற நம்ம மக்களை டெய்லியும் கொஞ்சிட்டே இருக்க முடியுமா?
யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க டெய்லியும் கொஞ்சிட்டே இருக்க முடியுமா? தப்பு பண்றா, அம்மா கொஞ்சரா, ஹல்லேலூயா. பாட்டில போட்டு உடைச்சிட்டான், அம்மா கொஞ்சிட்டே இருக்கிறா, ஹல்லேலூயா. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அப்பா என்ன செய்யறாரு? தூக்கி தோல் வச்சுட்டு சுத்திட்டு போய் கடை வீதிக்கு போய் எல்லாம் வாங்கி தர. அப்படி யாரும் தகப்பன் தாய் இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துல கொஞ்சுவோம், நல்லா தூங்கிட்டு இருப்பா, நம்ம பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, என்னடா பாரு குழந்தை எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு போய் என்ன செய்வோம்? அவளுக்கே தெரியாம அவனுக்கு திரும்பி ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்து படுத்துக்குவோம். பயங்கர டென்ஷன் பண்ணுவா, அப்ப போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ரெண்டு வைக்க வேண்டியதான். அதனால பாஸ் என்கரேஜ்மெண்டே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சபை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு சபையை வச்சிருக்கிறார். இங்க என்ன சம்பவம் நடக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க. பாதியிலேயே தேவன் வைத்த அழைப்பை முடித்துக் கொள்ளும்படி, தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படி ஓடி போய் ஒரு சூரச்செடியின் நடுவில் உட்கார்ந்து கொள்கிறார். பாதியிலேயே முடித்துக் கொண்ட எலியா. இரண்டாவது ஒரு கூட்டம், பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாம 50 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் எங்க இருக்கிறாங்க? எலியா கூடயே சுத்திட்டே வரான். எங்க போனாலும் 50 பேர் என்ன செய்யறான்? அட இவன் வராம இருந்தாலும் பரவாயில்ல, 50 பேர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? எலியா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன செய்யறாரு? என்ன பண்றான்னு பார்க்கலாம். இந்த பரிசேயர் சதிசேயர் ஏசாமி இருந்த காலகட்டத்தில் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏசாமி என்ன சொல்றாரோ அதை என்ன செய்ய மாட்டான். எங்கேயாவது இந்த ஆள் மிஸ்டேக் பண்ணுனாருன்னா கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிடலாம்? குற்றம் சாட்டிடலாம். இந்த 50 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களும் எலியாவுக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கிறான். ஒரு சுழல் காற்று வருகிறது, ஆண் வாயை பொழந்து பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற ஒரு கூட்டம், அதுக்கு ஒருவேளை கண்டும் காணாமல் இருக்கிற, அதாவது ஒரு வகையான மக்கள் சபைக்குள்ள, இங்க இல்ல மற்ற சபைகளுக்கு சொல்றேன், மற்ற இடத்துல கண்டும் காணாமல் இருக்கிற ஒரு கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் பாரத்தோடு ஓடி சென்று அந்த சால்வையை பிடித்த ஒரே ஒரு மனிதன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அந்த மனிதனாகத்தான் கர்த்தர் நியூ லைஃப் சபையில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் மனப்பூர்வமா நான் நம்புகிறேன். இப்ப அந்த வசனத்தை வாட்சி பாருங்களேன், இப்ப நமக்கு புரியும். 13வது வசனம், பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நல்ல கவனிங்க, 3 வகையான கூட்டம் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவர் வைத்த அழைப்பை, ஊழியத்தை, தரிசனத்தை பாதியிலேயே முடித்துக் கொள்ளும்படி பயந்து சூறைச்செடிக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். இன்னொரு புறம் 50 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள், அவர்கள் அந்த பாடசாலையில் படித்தவர்கள், என்ன சொல்ல போனா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். அப்படி ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து எலியாவின் மூலியமாய் கற்றுக்கொள்ளும்படி வந்த 50 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் கண்டும் காணாமல் சுற்றி இருக்கிற இரண்டாவது கூட்டம். மூன்றாவது, எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பதை அறிந்திருந்த எலிசா அந்த சால்வை எப்படியாகிலும் பிடித்துக் கொள்ள வேண்டும், அந்த சால்வையை எப்படியாகிலும் என்ன செஞ்சிடணும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டு எலியாவுக்கு பின்னாடியே போகிற ஒரு ஒத்த மனுஷன். ஆச்சரியமா இருந்தது. ஜனங்களை என்ன நினைப்பாங்க? அந்த 50 தீர்க்கதரிசிகள் புத்திரரை என்ன கமெண்ட் பண்ணுவாங்க? எதையும் கவலைப்படாமல் எலியா சுழல் காற்றினால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அந்த நேரத்தில் என் கண் விழித்து அவர் மேல் இருந்த அந்த சால்வை கீழே எங்கே விழுந்தாலும் அதை ஓடி போய் நான் பிடித்துக் கொள்ளுவேன் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த எலிசா. இந்த சால்வையை பற்றி நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அந்த சால்வை அழைப்பையும் அபிஷேகத்தையும் குறிக்கிறதாக நாம் பார்த்தோம். அல்லேலூயா. ஒன்று, அழைப்புள்ள ஒரு தேவ மனிதன், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதன் அந்த சால்வையை போய் பிடித்துக் கொள்ளும்படி துடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சால்வையை எடுத்த உடனே அந்த சால்வை அந்த எலிசாவுக்கு உறுதிப்படுத்துகிறது, உன் மேல எனக்கு உன்னுடைய மேல என்னுடைய அழைப்பு இருக்கிறது, என் அபிஷேகம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் நம் மீது ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு பெரிய நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு சால்வையை விரித்திருக்கிறார். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, உங்க மேல கர்த்தர் ஒரு சால்வையை வைத்திருக்கிறார். அந்த சால்வை எதை குறிக்கிறது என்று கேட்டால், கர்த்தர் உங்க மேல வச்ச அழைப்பையும் உங்களுக்கென்று கர்த்தரால் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. விழுந்து போன கூட்டத்தை பார்க்காதீங்க. பாதியிலேயே முடித்து கொண்ட கூட்டத்தை பார்க்காதீர்கள். பேட் கம்பெனி வில் கரப்ட் தி குட் கேரக்டர் என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் ஒன்று இருக்கு. பேட் கம்பெனி வில் கரப்ட் தி குட் கேரக்டர். அதாவது நல்ல மனுஷனும், அதாவது ஒரு கெட்ட நண்பர்களோடு சேரும் பொழுது அவனுடைய பழக்க வழக்கம் மாறிடுமாமா. அப்போ தரிசனத்தோடு துடித்துக் கொண்டிருக்கிற ஆட்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பிலிப்புவை ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போய் என்ன செய்ய, அந்த ரதத்தோட சேர்த்துக்கொள். எங்க வனாந்தரங்க அவன் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. ஆவியானவர் சொல்றார், போய் பயபக்தியோடு தன்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய ரதத்தில் போய் பிலிப்பு என்ன செய்ய, நீ அவரோடு கூட சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆவியானுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் தேவனோடு இணைந்தவனாய் அபிஷேகத்தில் நிறையப்பட்டு தேவ ஆவியினால் கனெக்ட் ஆகப்பட்டதினால் அந்த பிலிப்பு போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். வேதம் சொல்லுது, அதன் பிறகு கர்த்தர் அந்த மனிதனை ரட்சித்தார். அந்த அதிகாரியை கர்த்தர் ரட்சித்தார். அவன் உடனுக்குடனே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டான். அப்போ ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக ஒரு கூட்டத்தோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். பாரம் இல்லாத ஆட்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உலகத்தில் போகும் பொழுது அநேக மக்களை நாம் பார்க்கிறோம், டெய்லியும் பார்க்கிறோம். பாதியிலேயே முடித்துக் கொள்ளும்படி குறை சொல்லி கொண்டிருக்கிற கூட்டத்தோடு என்ன செஞ்சிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. குறை சொல்லுகிற கூட்டமும் விவாதங்களை உண்டாக்குகிற கூட்டமும் தேவனுக்கு விரோதமானவர்கள். ஏன்னா இது ரெண்டுமே ஆண்டவருக்குரிய குணமே கிடையாது. இது ரெண்டும் ஆண்டவருக்குரிய குணம் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். பாதியிலேயே முடிச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறான், ஆனா அவன் பின்னாடியே எலிசா என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆண்டவர் என்னை உன் கூட நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. உன் மேல இருக்கிற சால்வையை நான் எடுத்துக்கொள்கிற வரைக்கும் உன் பின்னாடி என்ன செஞ்சுட்டே இருப்பேன், வந்துகிட்டே இருப்பேன். இன்னொரு கூட்டம் கண்டு காணாம இருக்கிற கூட்டத்தை பத்தி நீங்கள் கவலைப்படாதீர்கள். சபை மக்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏனோ தோனோ என்று வருகிற ஆட்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆலயத்திற்குள் நம்மை கொண்டு வரவில்லை. அவனவனுக்கு தேவையானதை அவனவன் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். நீங்க யார் உட்கார்ந்து இருக்கிறா, யார் நம்மளை பார்க்கிறா, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன அப்படி இருக்கிறாங்க, அதை பத்தி என்ன செய்யாதீங்க. யூ டோன்ட் வரி. நீங்க கவலைப்படாதீங்க, நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் ஒருவர் ஆலயத்தின் நடுவில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். ஒண்ணும் இல்லைங்க, அதிக வட்டி வாங்கி ஆதாயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன், ஆல்ரெடி இன்கம் டாக்ஸ் ஆபீசர், இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு எப்படியாகிலும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. எங்க இந்த பைபிள்ல எத்தனையோ மனிதர்கள் தேவையோடு வந்திருந்தார்கள். ஆனா ஒரு மனுஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இவரை பார்க்கணும்னு வந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தான். அவன் தேவைக்காக வரவில்லை, சுகத்திற்காக வரல, அவன் வீட்டுல சமாதானத்துக்காக வரல. அவரை பத்தி நிறைய பேர் சொல்றாங்களே, ஆபீஸுக்கு வரவும் போறோம், இயேசு இயேசு அற்புதம் செய்து. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியலையே, பார்க்கணும் என்கிற எண்ணம், ஒரு வாஞ்சை இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஓடி போய் காட்டத்தி மரத்தின் மேல ஏறி கொண்டார். ஆண்டவர் யாரையும் சந்தித்து அற்புதம் செய்ய அவரால் முடியும். பாவியான ஒரு ஸ்திரீ, எல்லாரும் கல்ல தூக்கிட்டு என்ன செய்யறான், ரெடியா நிக்கிறான். இவள் விபச்சாரம் செய்யும் பொழுது இவளை கையும் களவுமாக பிடித்தோம். சரிடா, இவளை பிடிச்சிட்டீங்க, கூட இருந்து இன்னொருத்தன் தெரியல. விபச்சாரம் பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் இருந்திருக்கணும்ல.
கவனிச்சு பாருங்க. ரைட்டு, கையங்களவுமாக புடிச்சிட்டியே, கூட இருந்த அந்த மனிதன் எங்கே? கேட்கல. ஆண்டவர் கீழே குமிஞ்சு சொன்னாரு, உங்களிடத்தில் யார் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது என்ன செய்ய, அவனுடைய மண்டையை உடைச்சிரு. என்ன செஞ்சிரு? பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பிரகாரமா கல்லெறிந்து கொள்வது சட்டம்தான், வழக்கம்தான், நான் மறுக்கவே இல்லை. உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவனை வச்சிருக்கிற கல்லை எடுத்து இந்த அம்மாவுடைய மண்டை என்ன செஞ்சிருங்க, உழந்து. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறேன். ஒரு கொஞ்சம் வித்தின் செகண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, யாருமே இல்லை. சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவள் தான். சட்டப்படி சகை வீட்டுக்கு ஏசாமி போகக்கூடாது தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளை மன்னிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார். இப்பயும் சொல்லட்டுமா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நமக்குள்ள இருக்கிற பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார், நம்மளை வெறுக்கல. நமக்குள்ள வருகிற உணர்வு வருது பாத்தீங்களா, பாவம் செய்ய வேண்டும், கோபப்பட வேண்டும், புறங்கூற வேண்டும், திருட வேண்டும், இச்சைகளினால். இன்னைக்கு தம்பி அருமையான பேட்டரி ஜோம் பண்ணும் பொழுது சில நேரத்தில் பெண்களை நாம் பெண்களாக பார்க்காதபடி வருகிற இச்சைகளும் பார்வைகளும் மோசமா இருக்கு. இதை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. நம்மளே கர்த்தர் வெறுக்கல, பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அதனாலதான் பாவியான மனுஷன் இடத்துல ஏசாமி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, போயிட்டே இருந்தார். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. ஒரே நாள் கர்த்தர் செகேயுவினுடைய இருதயத்தை மாற்றி விட்டார். ஒரே நாள் அந்த பாவியான ஸ்திரீனுடைய மொத்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்க. கண்டு காணாமல் இருக்கிற கூட்டமும் மற்றவர்களை நியாயப்படுத்துகிற நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் கர்த்தர் சபையில் இருக்கிற போதகருக்கும் கொடுக்கல, விசுவாசிகளுக்கும் கொடுக்கல. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. போதிக்கிற அதிகாரத்தை தவிர, வேதத்தை சொல்லி கொடுக்கிற அதிகாரத்தை தவிர எனக்குமே எந்த அதிகாரத்தையும் கர்த்தர் என்ன செய்யல, கொடுக்கல. அந்த அதிகாரம் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஏதாயிலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரணும். எலியாவை குறித்து அதைத்தான் பார்க்கிறோம். முடித்துக் கொள்ளும்படி தன் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டான். கண்டும் காணாமல் இருந்த 50 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர், இதுல ஒரே ஒருத்தன் இல்ல, நான் மீண்டும் ஆண்டவரை தொடர்வேன், அந்த சால்வையை நான் ஓடி போய் பிடித்துக் கொள்வேன் என்ற அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு அந்த அபிஷேகத்தையும் அந்த அழைப்பையும் உறுதிப்படுத்தி கொண்டான். இப்பதான் நம்ம செய்திக்கு வரோம். ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏற்கனவே நடந்தவைகளை மீண்டும் மறுபடியும் நடக்கும்படி வாஞ்சித்த எலிசா. சால்வை அதே சால்வை தாங்க, பழைய சால்வை தான். என்ன சால்வை தான்? திரும்பவும் புது சால்வை என்ன செய்யல ஏசப்பா கொடுக்கல. எத்தனை வருஷமா அந்த ஒரு எலியாவின் மேல் பொருத்தப்பட்டிருந்ததோ அதே சால்வையை தான் இந்த எலிசா என்ன செய்யறான், தன் கையில் எடுக்கிறான். எல்லாருக்குள்ளயும் ஒரு வாஞ்சை இருக்கு. அப்போஸ்தலர் நாட்களில் நடைபெற்ற அந்த அதிசயமான காரியத்தை எங்க காலகட்டத்தில் என்ன செய்யணும், பார்க்கணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு வாஞ்சை இருக்கு. அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபமே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போலவே இன்றைய நாட்களிலும் நடக்க வேண்டும் என்று அநேகர் இரவு பகலாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ளே ஒரு வாஞ்சம் இருக்கு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது என்ன யோசிச்சு பாருங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தர் செத்துட்டான், 11 பேரு. அந்த 11 பேருமே குறை உள்ளவர்கள். அந்த 11 பேர்ல 3 பேரை ஆண்டவர் எப்பொழுதும் தன்னோடு வைத்துக் கொண்டார். அந்த 3 பேரும் முழுங்கிங்க. யாருங்க? சாதாரணமான ஆள் கிடையாது, யூத குலத்தை சார்ந்தவர்களும் கிடையாது. தமக்கு சொந்தமான ஜாதியில பிறந்த ஒரே ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டார். அவர் பேர் தான் யூதாஸ் காரியத். மற்ற 11 பேர் யூதர்கள் கிடையாது. மீன் பிடிச்சிட்டு இருந்தவன், சும்மா சுத்திட்டு இருந்தவன் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுல ஒருத்தரை பத்தி வேதத்தில் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான், சபித்தான். அதுக்கப்புறமெல்லாம் கூட வச்சுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தா முடியாது. மீண்டும் அவன் இங்கிருந்து போகும் பொழுது 4 பேர்த்த பிரிச்சுக்கிட்டான். என்ன செய்ய, இயேசு கூட இருந்த சீசர்கள் என்ன செஞ்சிட்டான், அவரோட நீ என்ன செய்யாத இருக்காத, எனக்கே இந்த நிலைமை, எனக்கே நீ அவரோட இருந்தீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, வா எப்படியாவது கஞ்சியோ கூழோ, நமக்கு ஒரு வேலை இருக்குது, நம்முடைய படகு இன்னும் நினைச்சிருக்கிற வச்சிருக்கிறேன், அந்த வலையை அப்படியே பழைய வலையை நினைச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் ஒரு நாள் நம்ம ஏமாத்த பத்து வருவோன்னு தெரிஞ்சு பழைய வலையை பத்திரமா நினைச்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், வா என்கிட்ட படகு இருக்குது, வலையும்
இருக்குது. மீண்டும் மீன் பிடிக்க போவோம் என்று இருந்த ஆட்களையும் கொஞ்சம் பேர்த்த பிரிச்சுக்கிட்டு நேரா கடல்ல போய் வலையை போட்டுட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஒரு மீன் கிடைக்கல. என்ன கிடைக்கலைங்க? அன்னைக்கு ஒரு மீன் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஒருவர் வருகிறார், யார் என்று கூட பேதுருக்கு தெரியல. 3 வருஷம் கூடயே இருந்தவர். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு பயங்கர சண்டை, எனக்கும் சகுந்தலம்மாவுக்கும் சண்டை, ஒரு பேச்சுக்குமா பயங்கர சண்டை. 10 வருஷமா அம்மாவை எனக்கு தெரியும். வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டினோடனே யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 3 வருஷமும் கூடயே இருக்கிறான். அதுவும் இருந்த சீஷர்களையே மிக முக்கியமான சீஷனா கர்த்தர் பேதுரு வச்சிருந்தார். பேதுருவை குறித்து ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தினுடைய நிருபத்திலே சொல்றாரு, இந்த கல்லின் மீது என் சபை என்ன செய்வேன்? கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளப்படாது. இந்த பூமியில் நீ எவைகளை கட்டுவியோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் நீ எவைகளை கட்ட அவிழ்ப்பாயோ அது பரலோகத்துல என்ன செஞ்சிருக்கும்? கட்ட அவிழ்க்கப்படும். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்து வச்சிருந்தார். அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவருக்கும் அந்த பேதுருக்கும் ஒரு இன்டிமேசி ரிலேஷன். ஆண்டவர்கிட்ட போய் சில நேரத்தில், ஆண்டவரே உமக்கெல்லாம் இப்படி எதுவும் என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது, நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அதை இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்றாப்பில்லைங்க? ஏசாமிட்ட சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். என்னை மீறி ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, உங்க மேல கை வைக்க முடியாது. ஆனா சொன்ன அப்பாலை போ சாத்தானே அப்படின்னாரு. இப்படி பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையில ஒரு இன்டிமேசி ரிலேஷன்ஷிப் இருக்குது. கசப்பான அனுபவமோ அல்லது இனிப்பான அனுபவமோ, தனிப்பட்ட முறையில் பேதுருவை இயேசு அறிந்து வைத்திருந்தார், இயேசுவும் பேதுருவை அறிந்து வைத்திருந்தார், பேதுருவும் இயேசுவை நன்கு அறிந்து வச்சிருந்தான். இப்ப போய் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டான். அதாவது இயேசுவுக்கு யாருன்னு தெரிஞ்சுதான் போனாரு. ஆனா பேதுருவுக்கு இயேசு என்ன செய்ய முடியல, அடையாளம் கண்டுபிடிக்க முடியலைங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் தேடி இந்த இயேசு என்கிற தெய்வம் போறார். யோசிச்சு பாருங்க. எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். அந்த பாத்தீங்கன்னா மீன் இல்ல, திரும்ப மீனை போட சொன்னாரு. மீன் 153 மீன் வந்துச்சு. அதன் பிறகுதான் இவர் இயேசுவா நினைச்சு திரும்ப என்ன செஞ்சுட்டான், கடல்ல குதிச்சுட்டான். திரும்ப கூட்டிட்டு வந்தாரு, கரையில உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு கேட்கிறாரு, இந்த பேதுருவை பார்த்து, பேதுருவே நேசிக்கிறாயா? ஆங்கிலத்துல அந்த வார்த்தை எழுதுகிறது, டு யூ லவ் மீ. இந்தியில பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் வார்த்தை ரொம்ப சிம்பிளா போட்டாங்க. இந்தியில படிச்சீங்கன்னா, கியா தும் முஜே பியார் கர்த்தே ஹோ, அந்த வார்த்தை எழுதுறாரு. என்ன பேதுரு, நீ உண்மையால என்னை நேசிக்கிறியா? என் மேல நீ அன்பு வச்சிருக்கிறியா? யோசிச்சு பாருங்க. பேதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, என்னை நேசிக்கிறேன். ரைட். திரும்ப 2வது முறை, டு யூ லவ் மீ. அவனுக்கு அப்பயே ஆல் அவுட், அப்பயே ஆல் அவுட். எல்லாம் உடம்புல இருந்து எல்லாம் வேக்குது. ஆமாண்டவரே, நேசிக்கிறேன், என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, நேசிக்கிறேன். அடுத்த வித்தின் செகண்ட் 3வது முறை ஏசாமி கேட்கிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? உள்ளம் உடைக்கப்பட்டவனாய், எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் யாருங்கிறது உமக்கு தெரியும், என் பலவீனம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், என் கஷ்டம் என்னன்னு தெரியும், என்னுடைய பலன் தெரியும், எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க. என் ஆடுகளை மேய்ப்பாயா? நான் ஏன் தெரியல இந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறேன். ஒரு அழைப்பும் அபிஷேகமும் உங்க மேல வச்சிருக்கிறார். உங்களை எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருல, கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். there is no option. ஆண்டவருக்கு ஆப்ஷன் கிடையாது. மணி ஐயா அப்படிங்கிற ஐயாவுடைய பேருக்கு எடுத்துட்டு இன்னொரு ஐயாவை போடுவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. நம்ம போட்டுருவோம். அவர் வரலையா, அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் என்ன செய்யுங்க, போடுங்க. அவர் வராட்டி பரவாயில்ல, இன்னொரு ஐயாவை தூக்கி என்ன செய்யுங்க, உள்ளுக்குள்ள போட்டு ஊழியத்தை செஞ்சிருவோம். இது மனுஷனுக்கு முடியும், ஆண்டவர் முடியாது. அவர் வரலையா, ஏன் வரல, எதனால வரல, நான் போவேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேடி வரவில்லை, மாறாக அவர் நம்மை தேடி வந்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவருடைய வாசம் சொல்கிறது, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் போறாரு, ஏன் என்னாச்சு, ஏன் நீ வரல? ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவதற்கு தேவதூதனை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பதற்கு ஆலயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம மேல அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு தேவ நல்ல கிருபைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் நம்மை விட மாட்டார். அல்லேலூயா. அவர் ஏன் தெரியுமா நம்மை விட மாட்டாரு? அவர் உங்க மேல ஒரு அழைப்பையும் ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை எலிசா புரிந்து கொண்டான். அந்த சால்வையை போய் எடுத்துக்கொண்டான். இப்ப அவனுக்குள்ள ஒரு தீர்மானம். எப்ப ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றானோ, இப்பதான் பிரச்சனை. நல்லா கவனிங்க.
இது வரைக்கும் எலியாவோடயே ஓட்டிட்டு இருந்துட்டாரு. அதான் எலியா செஞ்ச அற்புதத்தையே பார்த்துட்டார். இப்ப எலியா பாதியிலேயே முடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு? சுழல் காட்சினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். துக்கமா இருக்கிறவனையும் சோகமா இருக்கிறவனையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? எடுத்துருவார். எடுத்துக்கிட்டார். ரைட். இப்ப எங்க செஞ்சிட்டாரு? இப்ப எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டார். இப்பதான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றார். இதுவரைக்கும் எலியாவினுடைய ஊழியத்தை பார்த்த எலிசா இப்பொழுது தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ற நேரத்துல ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார். என்ன சந்திக்கிறாரு? எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வியை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி அந்த தண்ணீரை என்ன செஞ்சாராமா? அடித்தான். ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ற நேரத்துல ஒரு யோர்தான் வந்து குறுக்க ரெடியா நிக்குது. ஊழியமே என்ன செய்யல, ஆரம்பிக்கல. ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அல்லேலூயா. இப்ப எலியா கூட இல்ல. இப்ப எலியா ஜெபம் பண்ணுவதற்கு கூட இல்ல. அப்ப எலியா என்ன செஞ்சார் என்பதை அவன் நல்லா பார்க்கறான். அங்க எலியா என்ன செஞ்சார் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து, இதுக்கு முன்னாடியே அதே அதிகாரத்துல அந்த எலியா அந்த யோர்தானை கடக்கும் பொழுது தன் மேல இருந்த சால்வை எடுத்து அதை முறுக்கி ஓங்கி என்ன செய்யறார்? அடிக்கிறார். அடிக்கும் பொழுது அந்த பார்வோன் என்ன செய்யுது? சாரி, அந்த ஒரு யோர்தான் ரெண்டாக பிரிந்ததாக வேதத்தை நம்ம என்ன செய்யறோம்? இங்க வாசிக்கிறோம். இப்ப அதை நினைவுபடுத்தி இந்த அதாவது இந்த ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிற இந்த எலிசா என்ன செய்கிறார்? அந்த சால்வியை எடுத்து அதை முறுக்கி என்ன செய்யறாரு? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாக பிரிந்தது. ஹல்லேலூயா. அபிஷேகம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது. கர்த்தர் உங்க மேல என் மேல ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க யாரையோ ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த ஜெபத்தினாலேயே அந்த கிருபையினாலேயே வாழ்ந்துட்டு வந்துட்டோம். இப்ப கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, உண்மையில நான் அழைப்பையும் அபிஷேகத்தையும் நினைச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் எலியாவை பயன்படுத்தினது உண்மைதான், மோசேயை பயன்படுத்தினது உண்மைதான். இப்ப கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி உங்க மேல ஒரு அழைப்பையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா பாஸ்டர்? அநேகருக்குள்ள இருக்கிற கேள்வியே இதுதான். அநேகருக்கு இருக்கிற பயமும் இதுதான். பிசாசு துரத்திட்டுனா அந்த பிசாசு திரும்ப என் கூடயே வந்துருமா? என் குடும்பத்தை அடிச்சிருமா? அல்லேலூயா. என் பிள்ளைகளை தொற்றுமா? அப்படியெல்லாம் நமக்கு சிந்தனை ஓடுது. அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது வாசப்படியில எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அடுத்த 2 நாள் ஆள் அவுட். சோத்துறோம். மஞ்சத்தூள் எங்கேயாவது கிடைச்சிருச்சு, எலுமிச்சம்பழம் பார்த்துட்டோம், போச்சு, அத்தனையும் போயிடுச்சு. விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. ஓடி போய் என்னன்னு தெரியலையே, எவனு தெரியல, என் சொந்தக்காரனா தான் இருப்பான், என் பங்காளியா தான் இருப்பான், அப்பயே எனக்கு தெரியும். அதனாலதான் நான் பிசாசை துரத்துறதுக்கு நான் என்ன செய்யறதில்ல, போறதில்ல. கையை யாரு மேலேயும் நான் என்ன செய்யறதில்ல, வைக்கிறதே கிடையாது. நான் போயிட்டு வந்தாலே என் உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அல்லேலூயா. விசுவாசம் எங்கே? மஞ்சத்தூள்ல விசுவாசம் வச்சிருக்கிறோம். மஞ்சத்தூள். அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் தெரியாம போற நேரத்துல ஆக்கிட்டு போயிருப்பான். சின்ன பசங்க வண்டி ஓட்டிட்டே டயரை ஓட்டிட்டே எல்லாத்தையும் காலை மிதிச்சுட்டே வந்து உங்க வீட்டு வாசப்படி முன்னாடி ஒரு வேளை எலுமிச்சம்பழத்தை விட்டுட்டு போயிருப்பான். நமக்கு 2 நாள் ஆல் அவுட். அபிஷேகம் எங்க போச்சு? அழைப்பு எங்க போச்சு? தேவன் பயன்படுத்துற விதங்கள் எங்க போச்சு? எல்லாம் அவுட். ஒரு 1,000 ரூபா. அல்லேலூயா. உடனே போன் பண்ணி பாஸ்டர் கூப்பிடுறது. ஏன் பாஸ்டருக்கு எலுமிச்சம்பழத்தை பார்த்தது இல்லையா? கண்ணுடைய மலை மோனேனா கிட்டத்தட்ட 100-150 எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. ஊறுகாய் போட்டு சாப்பிட்றோம். பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் என்னன்னு தெரியல, எலுமிச்சம்பழம் சைஸே வித்தியாசமா இருக்குது, நீங்க வீட்டுல வச்சு பாருங்க, 2 நாளைக்கு பிறகு காஞ்சினா சைஸ் என்ன செஞ்சிடும்? சின்னதா தான் ஆயிரும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. அவங்கள்ட்ட போய் ஏமா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியல. சொன்னா கோச்சுக்கிறீங்க. இப்பெல்லாம் அடிக்கடி அதாவது கோபப்படுறது இல்ல, கோச்சுக்கிறது. என்னதுங்க? பாஸ்ட கோச்சுக்கிறது சின்ன சின்ன விஷயத்தை. அதனால நான் எதையுமே சொல்றது இல்ல. என்னன்னு தெரியலைங்க பாஸ்டர், அந்த எலுமிச்சம்பழம் ஏன் வந்துச்சுன்னே தெரியல. அந்த எலுமிச்சம்பழத்துல பார்த்ததுல நைட் என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கமே வர மாட்டேங்குது. படுத்து தூங்குனாலே தூக்கம் வர மாட்டேங்குது. கெட்ட கெட்ட கனவா தான் வருது. எவன் வச்சிருப்பானே தெரியல. கட்டாயம் அவனாத்தான் இருக்கும். அவனாத்தான் இருக்கும். அது போய் அது என்ன செய்யறதுன்னே தெரியல. மஞ்சத்தூள், அதுல வர மஞ்சத்தூள் வர தடவி வச்சிருந்தான், சகப்பை தடவி வச்சிருந்தான். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தானே தெரியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய பலிபடுத்தல்னு சொல்றேன். எந்த மந்திரமோ, எந்த மஞ்சத்தூளும், எந்த எலுமிச்சம்பழமோ உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அழைப்பையும் ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, உங்களை விட்டு ஓடிடுவான். அவனே ஓடி போறவன போய் பின்னாடி துரத்திட்டே போறது. நீ ஓடாத, வா 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 வா, நான் இன்னும் உன் ஆள் தான். யார் தான்? இன்னும் நான் யார் ஆள் தான்?
ஆனா சர்ச்சில் நல்லா ஆடி பாடி ஆராதனை பண்ணுறதுனால எதுக்கு நீ பயந்து போற? லூச, 6 நாள் உங்க கூட தானே இருக்கிறேன். இந்த 2 மணி நேரம் போடுற டிராமாவை நினைச்சு நீ ஏமாந்துட்டியான்னு நம்மளே பிசாசுக்கு என்ன செய்யறது? ஆஃபரை கொடுக்கறது. கர்த்தர் நம்ம மேல அழைப்பை வச்சிருக்கிறாருங்க. ஒரு நாள் அது மாறாது. நம்ம ஒரு வேளை மாறினாலும் கர்த்தர் மாற மாட்டார். நம்ம விழுந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ கீழே விழுந்தாலும் நம்மை தூக்கி விடுகிறார். நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, பாவத்துல விழுந்துட்டேன், இச்சையில விழுந்துட்டேன், நான் பொய் பேசிட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் நீங்க உட்காரும் பொழுது கர்த்தர் மீண்டும் நம்மை தூக்கி அரவணைச்சு டபுள் கிஃப்ட கர்த்தர் கொடுக்கிறார். 2 கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். டபுள் போர்ஷன் ஆஃப் கிருபையை கொடுக்கிறார். ஓகே, இப்ப நீ பரவாயில்ல வா. ஏங்க, ஒரு காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டாருங்க. கெட்டு போனவன கூட்டிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. பாவம் செஞ்சு எல்லாம் அழிஞ்சு போனவன கட்டி பிடிச்சு அவங்க கையில முத்திர மோதிரத்தை போட்டு புத்தாடையை குடிச்சு கொளுத்த கன்று அடிக்கிறாரு. விழுந்து போனவன் மேல கர்த்தர் டபுள் கிரேஸ் வைக்கிறார். ஏன் தெரியுங்களா? மீண்டும் நீ அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. மீண்டும் நீ அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது. நம்மை தாங்குன்னு தாங்குகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, எலியாவை எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல எலிசியாவையும் ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு தேவன் திட்ட வச்சதுனாலதான், நல்லா கவனிச்சு பாருங்க, எதிர்த்து நின்ற, அதாவது எலியாவை பயன்படுத்தினதை போலவே கர்த்தர் எலிசாவை பயன்படுத்தினார். அவன் ஓங்கி அந்த யோர்தானை அடித்தான். வேதம் சொல்லுகிறது 2 என்ன செஞ்சது? பிரிந்து ஒரு வழி என்ன செய்யுது? உருவாது. 2வது, எதிர்த்து நிற்கிற யோர்தானை பிளக்கக்கூடிய ஒரு சால்வையை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு எதிரிட்டு வருகிறதோ, அல்லேலூயா. இப்பதான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர். பல பிரச்சனைகளா இருக்குது, பல போராட்டமா இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 பேர்த்த வச்சு ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துறீங்க, ஒரு சின்ன கூட்டம் நடத்துறீங்க. விஜய் பிரதர் சொன்னார், பாஸ்டர் கண்ணுடியாம்பலத்திலிருந்து அம்மா ஃபோன் பண்றாங்க, நான் அவங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொன்னேன். சந்தோஷமா இருந்துச்சு. மாவு பிரதர் ஊழியத்துக்கு போவார். அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையா இருக்குது, அம்மா அடிக்கடி உடம்பெல்லாம் எரியுதுங்கிறாங்க. நான் கண்டு காணாம விட்டுருவேன். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க, அவங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. அவங்க போய் ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்கட்டும். அவங்க வீட்டுக்குள்ள போய் ஆண்டவருடைய வசனத்தை பேசுறாங்க பாருங்க, தன்னை ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அவங்க போய் வசனத்தை பேசும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டும். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை நீங்க உறுதிப்படுத்துங்க. ஊழியங்கள் வளர்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கூட்டம் கூட்டமா பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாம கொண்டு போய் கடல்ல நீச்சல் தெரியாத ஆன கூட தூக்கி விட்டு வருவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம பிள்ளைகள் அழகா நீந்தி வருகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நீச்சல் தெரியலனாலும் நீந்தி அடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சிட்டு இருக்கிறார். அதுல என்ன குறைவுகள் இருந்தாலும் தூக்கி விடுவதற்கு ஏசப்பா ஒருவர் நம்ம கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியம் ஆரம்பம் தான், நோ ப்ராப்ளம். எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, எப்படி வசனத்தை போதிக்கிறதுன்னு தெரியல, ஆனாலும் கர்த்தர் நம்மை நீச்சல் அடிச்சு ஆழத்தில் கொண்டு போவதற்கு கர்த்தர் நம்மை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஜனங்களை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரோ ஒருவர் வருவார்னு நினைக்காதீங்க, யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. தெரியும் பாஸ், நீங்க தான் வர்றது இல்லையே, யாரும் வரமாட்டாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. யாரைங்க? பாஸ்டர் இல்ல. அல்லேலூயா. பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? பிராங்கா பேசுவேன். பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? என்னை கூப்பிடுறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க பண்ணுவேன்? வரும்பொழுது எலுமிச்சம்பழத்தை கொண்டு வருவேனா? என்ன பண்ணுவேன்? வேதத்தை தூக்கிட்டு வருவேன். இந்த வசனத்துல நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அற்புதம் உடனே நடந்துருதா? கர்த்தர் நடக்க விடுறதில்ல. அன்லெஸ் அன்டில் நீங்க இயேசுவை நம்புற வரைக்கும் ஜெபத்தை பெண்டிங்ல போடுறாரு. உச்ச கட்டத்துக்கு வந்துருச்சு, பாஸ்டர் கூட்டம் ஜெபம் பண்ணியாச்சு, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. சபையிலையும் சொல்லியாச்சு, இப்ப ஒண்ணும் நடக்கிற மாதிரி. அந்த கடைசி நிமிஷத்துல நம்மளுக்கு கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் வரும் பாருங்க. ஏசப்பா, எனக்கு இனிமேல் வழியே இல்லை, யாரெல்லாம் கூப்பிடணும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், இனி நீங்க உதவி செஞ்சாதான். அந்த இடத்துல கர்த்தர் இறங்குகிறார். நம்மளைய கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. யாரோ வருவாங்கன்னு என்ன செய்யாதீங்க, யாரும் பக்கத்துல சொல்லுங்க, யாரோ வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்க மேலதான் அபிஷேகம் இருக்குது, உங்க மேலதான் அழைப்பு இருக்குது. எவனோ ஒருத்தன் வருவான், அப்படியே ஜீம்பும்பாவா சக்திமானா உடனே அப்படியே ஒருத்தர் வந்தாருங்க, அப்படியே ஆச்சாம் போச்சான். அல்லேலூயா. ஒருத்தர் வர மாட்டான். அல்லேலூயா. இருக்கிற ஆவியோட 7 ஆவியை கொண்டு வந்து விட்டுட்டு அவன் போயிடுவான். இந்த கூட்டத்துக்கு பிறகு அநேக கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் ஈரோட்டை படையெடுத்து வருகிறார்கள். சபை ரொம்ப கவனம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நீங்க யாரையோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, யாரோ இல்ல, நீங்க தான்.
அல்லேலூயா. யாரோ அல்ல, நீங்கள் தான் என்று கர்த்தர் சொல்றாரு. உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு. நீங்க புறப்பட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போறீங்க. உங்களுக்கு சிம்பிளா தெரியும், ஆனா ஆண்டவருக்கு சிம்பிள் இல்லைங்க. அது ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமான ஜெபம். ஒரு வீட்டுக்குள்ள போய் 2 ஆலோசனை சொல்லிட்டு வருவீங்க, அந்த ஆலோசனைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிருப்பீங்க, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அல்லேலூயா. யாரோ ஒருவர் வருவார் என்று நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு எதிராய் நிற்கிற அந்த யோர்தானை கடக்க உங்க மேலேயே கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இனி ஊழியத்தின் பாதியில வருகிறவர்கள் நல்ல கவனிங்க. அடுத்த ஊழியத்தை நடத்துகிற தேவ பிள்ளைகள், முழு நேர ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு நாளும் யோர்தானை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக யோர்தான் வந்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் கோலியாத்தை போல சில பிரச்சனைகள் வந்து நிற்கும். ஒவ்வொரு முறையும் யாரையும் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு சபையை வச்சிருக்கிறார். நீங்க ஒரு ஜெப குரூப் சொன்னீங்கன்னா உடனே குரூப்ல போடுவோம். சபை மக்கள் எத்தனை பேர் ஜெபிப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். அட்லீஸ்ட் அதை பார்த்து ஒரு 2 பேராவது என்ன செஞ்சிருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். இங்க இருந்து ஜெபிக்கிற ஜெபம் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆழமான அஸ்திபாரம், என் நம்பிக்கை. சபை மக்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ அதை பத்தி கவலை இல்லை. வேதம் சொல்கிறது, எங்கே 2 அல்லது 3 என் நாமத்தின் நிமித்தம் ஒருமனப்பட்டு கூடி வருகிறீர்களோ அங்க என்ன செய்யறேன், நான் இருக்கிறேங்கிறார். அல்லேலூயா. இப்ப எலியா இல்லைங்க, ஆனா எலியா செஞ்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன ஞாபகத்துக்கு வருகிறது, அந்த சால்வை எடுத்து முறுக்குனாரு, அப்புறம் என்ன பண்ணாரு, ஓங்குனாரு, அடிச்சார். நம்மளும் முறுக்குவோம், அப்புறம் ஓங்குவோம், அடிப்போம். செஞ்சாரா? செஞ்சார். எலியா செய்யும் பொழுது யோர்தான் 2ஆ பிளந்துச்சா? இப்ப இதைவே எலிசாவும் பார்த்து சால்வை என்ன செய்யறாரு, முறுக்குறாரு, அப்புறம் என்ன செய்யறாருங்க, ஓங்குறாரு, ஓங்கி அடிக்கிறார். அடிச்ச பிறகு யோர்தான் 2ஆ பிளந்துச்சா இல்லையா? பிளந்துச்சு, பிளக்கும். அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சால்வைக்கு அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குதுங்க. உங்க மேல வச்சிருக்கிற அந்த அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் அவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். முதலாவது, ஆதி நாட்களில் நடந்த அதே அற்புதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம மூலியமாவும் செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். 2வது, எதிர்த்து நிற்கிற யோர்தானை பிளக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் உள்ள சால்வையை நம்ம மேல வச்சிருக்கிறார். 3வது, இந்த கடைசி நாட்களில் யெகோவா தேவன் யார் என்று நிரூபித்து காட்டுகிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். பாகாலுக்கும் எலியாவுக்கும் இடையே நடந்த அந்த போராட்டத்தில், அந்த ஒரு சேலஞ்சில் கர்த்தர் எலியாவை கர்த்தர் உயர்த்தினார். வானத்திலிருந்து அக்கினியை கர்த்தர் இறங்க பண்ணினார். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளிக்காட்டுகிற ஒரு நேரம். அதனால உங்க மேல கர்த்தர் எண்ணெயை வச்சிருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்தி இருக்கிறார். என் மேல இருக்கா பாஸ்டர்? நான் சொல்ல முடியும், நிச்சயமாக உங்க மேல அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏதோ சில தவறுகளினாலேயோ சில காரியத்தினாலேயோ நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து போடுகிற தேவன் அல்ல. மீண்டும் அந்த அபிஷேகத்தை நம் மீது ஊற்றி பற்ற வைப்பதற்காக கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த வாழ்க்கையெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல என்ன செய்யுங்க, போடுங்க. இது வரைக்கும் நமக்குள்ள இருந்த குறைவுகள் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் என்ன செய்யுங்க, எரிஞ்சு போடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள கசப்புகள் இருந்தா இன்னைக்கே சுட்டெரிச்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற காலம், ஆண்டவர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துகிற காலம். நம்மை கர்த்தர் பட்டணத்தில் எழும்பி பிரகாசிக்க செய்யும்படி உங்களை கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அந்த சால்வை உங்க மேல ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் போட்டிருக்கிறார். பழைய சால்வை தான். என்ன சால்வைங்க? அதே சால்வை, அதே அபிஷேகம், அதே அழைப்பு இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறபடினால் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நம் ஒவ்வொரு மீதும் தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சின்ன தம்பி மார்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கேட்கிறாருங்க. சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அப்புறம் ஏன் ஜெபம் பண்றீங்க? கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சே ஜெபம் பண்றது. என் ஜெபத்தை எங்கேயும் பாச கேட்பாரு. அப்புறம் சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ண பாச. கேட்க மாட்டாருன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்றீங்க? என்ன சடங்கு பண்றீங்களா? சடங்கா சம்பிரதாயம் பண்றீங்களா? கேட்க மாட்டாருன்னு உங்களுக்கே முடிவு வந்துருச்சா இல்லையா? என் ஜெபத்தை எங்கேயும் பாச கேட்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு எதுக்கு ஜெபம் பண்றீங்க? இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை. அல்லேலூயா. என் ஜெபத்தை எப்படியாதும் கேட்டுருவாரோ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் சொல்றாரு, உங்க ஜெபத்தை கேட்பதற்காகவே கர்த்தர் வந்திருக்கிறார். தன்னுடைய இளையகுமாரன் வருவான் என்று தகப்பன் ஒவ்வொரு நாளும் அப்படியே இந்த கதவு பக்கத்தில் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இது யாருக்காக? நல்ல பேர் வாங்கிட்டு போனவனுக்கு இல்லைங்க,
யோசிச்சு பாருங்க. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவன் தூரத்தில் வரும் பொழுதே தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடித்து கொண்டார். வா, இனி நீ வேலைக்காரனா வந்தலாம்னு நினைச்சேன். நீ வேலைக்காரனா இல்லை, இந்த வீட்டுக்கு நீ தான் எஜமான், இந்த வீட்டுக்கு நீ தான் கடைக்குட்டி. தூக்கி கொண்டு வந்து அவனுடைய ஆடையெல்லாம் மாற்றி புத்தாடையை போட்டு அவனுக்கு முத்திர மோதிரத்தை போட்டு அவனுக்கு குளிக்க வச்சு சும்மா ராஜா மாதிரி கத்தர் அலங்காரம் பண்ணினார். நம்ம ஒருவேளை விழுந்து போயிருக்கிறோமா? உங்களை கத்தர் ராஜாவாக கத்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். உங்களை தூக்கி சுமந்து வருகிற அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கத்தர் மாற்றி இருக்கிறார். நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை புரிஞ்சுக்குங்க. அதில் யாரோ ஒருவர் வருவாருன்னு எதிர்பார்க்குறீங்க. தீர்க்க தரிசனத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? தீர்க்க தரிசனம் என்பது தகவல்கள். என்னங்க? தகவல்களை என்னை மாற்றாதுங்க, நம்மை ஜாக்கிரதைப்படுத்தும். இப்படிலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கு. அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை வசனத்தையே நம்பி வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, ஓட்டிடாதீங்க. வார்த்தைகள் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்னை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. எத்தனை பேர் கேட்க முடியும்? என் மேல இருக்கிற அபிஷேகத்தை, சால்வியை நான் உணர்றேன் ஆண்டவரே. அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து இருக்கலாமா?